வணக்கம். டிஸ்னினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மேஜிக், கனவு உலகம், அப்படிதானே? ஆனா அந்த கனவு உலகத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தின ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் ராபர்ட் ஐகர். அவரோட த ரைட் ஆஃப் எ லைஃப் டைம் புத்தகத்தை வச்சு அவரோட நிறைவேறமான லீடர்ஷிப் பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியானதை இடைவிடாமல் பின்தொடர்வது. இது சும்மா ஒரு வாக்கியம் இல்ல, இதுதான் ராபர்ட் ஐகரோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். அவரோட கரியர் ஆரம்பத்துல கத்துக்கிட்ட இந்த சிம்பிளான ஒரு விஷயம்தான் டிஸ்னி மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்த அவருக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. இந்த ஒரு வரி போதும் அவரோட மொத்த அப்ரோச்சையும் அவர் எடுத்த ஒவ்வொரு சாகச முடிவுக்கும் பின்னாடி இருந்த பவரையும் புரிஞ்சுக்க. அப்போ கேள்வி இதுதான், ஒரு மனுஷனோட கொள்கைகள் எப்படிங்க உலகின் நம்பர் 1 மேஜிக்கல் கம்பெனியே மாத்துச்சு? ஐகரோட கதைங்கிறது வெறும் ஒரு பிசினஸ் சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்ல, அது ஒரு கம்பெனியோட ஆன்மாவையே அவரோட கொள்கைகள், விடாமுயற்சி, அப்புறம் தூரநோக்கு பார்வையால மாத்தி அமைச்ச ஒரு பயணம். சரி, வாங்க இந்த மேஜிக்கல் பயணத்தை ஆரம்பிக்கலாம். ராபர்ட் ஐகரோட பயணம் ஒன்னும் டைரக்டா டாப்ல இருந்து ஆரம்பிக்கல. அது ஆரம்பிச்சது ரொம்ப கீழே இருந்து. 1974ல ஏபிசி கம்பெனில ஒரு ஸ்டுடியோ சூப்பர்வைசரா மாசம் வெறும் $150 சம்பளத்துல தாங்க. கேமரா ஆபரேட் பண்றதுல இருந்து செட் போடுறது வரைக்கும் அவர் பார்த்த ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு பெரிய கம்பெனியோட இதயம் எப்படி துடிக்குதுன்னு அவருக்கு கத்துக் கொடுத்துச்சு. அங்க கிடைச்ச அனுபவம் தான் அவரோட ஃபியூச்சருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா அமைஞ்சது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய டிவி நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு அவர் புக்ஸ் படிச்சோ இல்ல கிளாஸ்ல உட்காந்தோ கத்துக்கல. நேரடியா களத்துல இறங்கி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு சின்ன வேலையும் ஒரு பெரிய மிஷனோட முக்கியமான ஒரு பாகம்னு அப்பதான் அவர் உணர்ந்தார். இதுதாங்க ஒரு நல்ல லீடருக்கான முதல் படி. ஆனா டிஸ்னி ஏபிசிய வாங்கினப்போ ஐகருக்கு ஒரு பெரிய கல்ச்சரல் ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏபிசில எல்லாருக்கும் சுதந்திரம், கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியத்துவம், மனுஷங்களோட உறவுகளை நம்பி போற ஒரு கல்ச்சர். இன்னொரு பக்கம் டிஸ்னியோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான, சென்ட்ரலைஸ்ட், எல்லா முடிவுமே டேட்டாவை பார்த்து எடுக்கிற ஒரு சிஸ்டம். இந்த 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டுறது தான் அவரோட கரியர்லயே ஒரு பெரிய சவாலா மாறுச்சு. சரி, இப்போ ஐகரோ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். பல வருஷ உழைப்புக்கு அப்புறம் டிஸ்னியோட சிஓ பதவி, அந்த சிகரத்தை தொடரத்துக்காக அவர் போட்டியிட்ட நேரம் இது. அந்த பதவி ஒன்னும் அவருக்கு சும்மா ஈஸியா கிடைச்சிடல. கிட்டத்தட்ட 6 மாசம் ரொம்ப கஷ்டமான, பயங்கர பிரஷரான ஒரு போட்டிக்கு அப்புறம் தான் அவர் ஜெயிச்சாரு. நிறைய பேர் அவர் ஒரு கிரியேட்டிவ் லீடரா பார்க்கவே இல்ல. ஆனா எல்லா விமர்சனத்தையும், எல்லா சந்தேகத்தையும் தன்னோட விடாமுயற்சியாலையும் தெளிவான பார்வையாலையும் உடைச்சி எரிஞ்சாரு. சிஇஓ ஆனதும் ஐகர் நூத்துக்கணக்கான பிளான்லாம் போட்டு குழப்பல. ரொம்ப சிம்பிளா 3 விஷயத்த தெளிவா சொன்னாரு. 1, ஹை குவாலிட்டி கண்டென்ட், அதாவது டிஸ்னி பேருக்கு ஏத்த மாதிரி தரமான கதைகளை உருவாக்கணும். 2, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தணும். 3, டிஸ்னியை உலக அளவுல கொண்டு போகணும். அவரோட 15 வருஷ பதவி காலத்துல அவர் எடுத்த ஒவ்வொரு பெரிய முடிவும் இந்த 3 விஷயத்தை சுத்தி தாங்க இருந்துச்சு. சரி, இப்போ அவரோட லீடர்ஷிப்போட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கே அவர் வெறும் ஒரு சிஇஓவா மட்டும் இல்ல, உடைந்த உறவுகளை சரி பண்ற ஒரு தூதராகவும், கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய தைரியமான முடிவுகள் எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் மாறினாரு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐகரோட ஸ்ட்ராட்டஜி நம்பர்ஸ்ல இருந்தோ மார்க்கெட் ஷேர்ல இருந்தோ ஆரம்பிக்கல. அது மனுஷங்க கிட்ட இருந்தும் மரியாதையிலிருந்து தான் ஆரம்பிச்சது. வால்ட் டிஸ்னியோட மருமகர் ராய் டிஸ்னி கூடவும், பிக்சாரோட மூளையா இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கூடவும் இருந்த மனக்கசப்ப சரி செஞ்சாரு. இது சும்மா ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கு இல்ல, டிஸ்னியோட ஃபியூச்சருக்கான ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த நம்பரை பாருங்க, $7.4 பில்லியன். இது 2006ல பிக்சாரை வாங்கறதுக்காக ஐகர் எடுத்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். உண்மையில சொல்லப்போனா மூச்சு நின்னுடுற மாதிரி ஒரு ரிஸ்க். எல்லாரும் இது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு முடிவு தான் செறிஞ்சிட்டு இருந்த டிஸ்னி அனிமேஷனுக்கு புது ரத்தம் பாய்ச்சிச்சு. அவரோட மொத்த பதவிக்காலத்துக்கும் ஒரு டோனை செட் பண்ணுச்சு. அதோட நிக்கல, அடுத்த சில வருஷத்திலேயே மார்வல் கம்பெனிய $4 பில்லியன் வாங்கினாரு. இது அவர் எடுத்த ரிஸ்க்லாம் எவ்வளோ கால்குலேட்டடான ரிஸ்க்னு நமக்கு மறுபடியும் காட்டுது. அவர் வெறும் கனவு காண்றவர் மட்டும் இல்ல, அந்த கனவை உண்மையாக்க பல $1 பில்லியன் பந்தயம் வைக்க துணிஞ்ச ஒரு விஷனரி. இந்த கம்பெனிகளை வாங்கினதுங்கிறது சும்மா கேரக்டர்ஸையும் படங்களையும் வாங்குறது மட்டும் இல்ல, அது பிக்சாரோட டெக்னாலஜி, மார்வலோட கதை சொல்ற திறமை, அப்புறம் லூகாஸ் ஃபில்மோட கற்பனை உலகம், இது எல்லாத்தையும் டிஸ்னிங்கிற ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வரது. உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவங்கள இன்னும் சூப்பரா வேலை செய்ய வைக்கிறது தான் அவரோட பிளான். ஆனா ஐக்ரோவோட பயணம் முழுக்க முழுக்க வெற்றிகள் மட்டும் இல்ல. இப்போ அவர் சந்திச்ச ஒரு முக்கியமான சேலஞ்சுக்கு வருவோம். நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி புது புது போட்டியாளர்கள் வந்தப்போ ட்ரெடிஷனல் மீடியா இண்டஸ்ட்ரி ஆட்டம் கண்டுச்சு. அதை அவர் எப்படி சமாளிச்சாருன்னு பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கம்பெனிங்க வளர்ந்துட்டு இருந்தப்போ டிவி, கேபிள் பிசினஸ் எல்லாம் மெதுவா டவுன் ஆக ஆரம்பிச்சது. டிஸ்னிக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்து நின்னுச்சு. அப்போதான் ஐகர் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்தார்.
தன்னோட விலை மதிப்பில்லாத கண்டென்ட்டை மத்தவங்க பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு பதிலா நமக்கேன்னு சொந்தமா ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் உருவாக்கி நேரடியா கஸ்டமர்ஸ் கிட்ட போகணும்னு முடிவு செஞ்சாரு. டிஸ்னியோட இந்த ஸ்ட்ரீமிங் சாம்ராஜ்யம் ஒரே ராத்திரியில உருவாகல. அது ரொம்ப திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டப்பட்டது. 2016ல பேம்டெக்ல இன்வெஸ்ட் பண்ணது, 2018ல ESPN பிளஸ் கொண்டு வந்தது, 2019ல ஃபாக்ஸ வாங்கினது, கடைசியா அதே வருஷம் டிஸ்னி பிளஸ் ஆரம்பிச்சது வரைக்கும் ஒவ்வொரு மூவும் ஒரு செஸ் கேம்ல கவனமா நகர்த்துற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ கடைசியா ராபர்ட் ஐக்கரோட இந்த அசாதாரணமான பயணத்திலிருந்து நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய சில முக்கியமான லீடர்ஷிப் பாடங்களை சுருக்கமா பார்க்கலாம். 1. நம்பிக்கை. எவ்ளோ கஷ்டமான நேரத்திலயும் எல்லாம் சரியாயிடும் நம்புறது. 2. தைரியம். பிக்சார், மார்வல் மாதிரி கால்குலேட்டடான ரிஸ்க் எடுக்க தயங்காதது. 3. முடிவெடுக்கிற திறன். டேட்டாவையும் இன்ட்யூஷனையும் ஒன்னா சேர்த்து கரெக்டான டைம்ல முடிவெடுக்கிறது. கடைசியா நேர்மை. தன்னோட ஊழியர்கள்ல இருந்து போட்டியாளர்கள் வரைக்கும் எல்லாரையும் மரியாதையா நடத்துறது. இந்த 4 தான் லீடர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் விட்டுட்டு போற முக்கியமான பாடங்கள். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி வேகமா மாறிட்டே இருக்கிற உலகத்துல ஐக்கோட பாடங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்க விரும்புற மிக முக்கியமான கொள்கை எது? அது அவரோட தைரியமா, நம்பிக்கையா, இல்ல புதுமையை நோக்கி ஓடுற அந்த வெறியா? உங்க ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில இதுல எதை நீங்க பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.